வைத்துவிட்டு தான் லவணாசுரனோ வேட்டைக்கு வெளியே வருவார். ஆயுதம் இல்லாமல் இருக்கும் அந்த வேளையில் லவணாசுரனை கொல்ல வேண்டும். லவணாசுரன் வேட்டைக்கு வெளியேறும் அந்த வேளையில் நீயோ நகரத்தின் வாசலில் காத்து கொண்டிரு. அவன் திரும்பி வரும்பொழுது அவனை நகரத்திற்குள் பிரவேசிக்க விடாமல் நீயோ அவனை யுத்தத்திற்கு அழைத்துக்கொள். வேறு வழியில்லை என்று சத்ருகன் செயல்பட வேண்டிய வழிகளையெல்லாம் விரிவாக எடுத்துச் சொன்னார் ஸ்ரீராமர். அதன்படியே செயல்பட சத்ருகனன் லவணாசுரன் இருப்பிடத்திற்கு சென்றார். லவணாசுரன் கையில் சூலாயுதம் இல்லாமல் வேட்டைக்காக வெளியேறிய வேளையில் நகரின் கோட்டை வாசலில் தயாராக நின்றான் சத்ருகனன். வேட்டைக்கு வெளியே போயிருந்த லவணாசுரன் ஏராளமான விலங்குகளை கொன்று சுமந்து கொண்டு வந்திருந்தான். வந்தவன் ஆயுதங்களுடன் நின்றிருந்த சத்ருகனனை பார்த்தான். அடே முட்டாளே, உன் கையில் இருக்கும் ஆயுதங்களால் உனக்கு என்ன பிரயோஜனம்?